ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் தமிழ் கிரிப்டோ யூனிவர்சிட்டி. ஸோ கிரிப்டோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காயின்ஸ் வந்து பில்ட் ஆகிட்டே இருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காயின் வந்து பம்ப் ஆகுது, டம்ப் ஆகுது. ஸோ நம்ம இன்னைக்கு ஹானஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயின் ரொம்ப சைலண்டாக வந்து பவர்ஃபுல்லாக பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி நான் ஆல்ரெடி டெலிகிராம் சேனலில் நிறைய டைம் வந்து சொல்லியிருப்பேன். அண்ட் தென் சில வீடியோஸ்லையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இன்னைக்கு நம்ம டெடிகேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா டன் ப்ராஜெக்ட் பற்றி தான் வந்து பேச போகிறோம். ஸோ டெலிகிராமில் ஆல்மோஸ்ட் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இந்த டன் வந்து இன்னும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் அடுத்த கட்டத்துக்கு போகல. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இது சக்ஸஸ் ஆச்சுன்னா கிரிப்டோ ஈகோ சிஸ்டம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ப்ராஜெக்டாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அண்ட் தென் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டன் காயின்ல எதனால வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் இன்னமும் வந்து இக்னோர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் பிரைஸ் வந்து ஏன் இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கு. அண்ட் தென் இந்த வீடியோவில் மெயினாக இதோட ரியல் யூட்டிலிட்டி, ecosystem growth, risk and then future potential and then long term utility எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பேச போகிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் வந்து இதை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றின ஒரு யூஸ்ஃபுல்லான இன்சைட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் தென் ப்ரீவியஸ் வீடியோ இந்த ஸ்வீயை வந்து நிறைய பேர் பார்த்தீங்க. அண்ட் தென் உங்களோட ரிவ்யூஸும் வந்து ஷேர் பண்ணீங்க. அண்ட் தென் டிஎம்லையும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணீங்க. ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் இதோட ப்ரைஸ் அனாலிசிஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு சொன்னீங்க. ஐ ஹோப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டன் வீடியோ வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நீங்கள் சப்போர்ட்டும் பண்ணுவீங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட் பற்றின இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்மின்ஸ் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ட் தென் முக்கியமாக வந்து எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம், அதோட ஒப்பீனியன் எல்லாமே வந்து அட்மின்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்ஃபுல்லான இன்சைட்ஸ் உங்களுக்கு கிரிப்டோ பற்றி தெரியும்னா நீங்களோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எல்லா வீடியோவும் சொல்கிற மாதிரி தான். ஸோ ஒரு அவேர்னஸ், நீங்கள் கிரிப்டோவில் இருக்கீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் உங்களோட டாலரை பை அண்ட் செல் ரெண்டுமே வந்து பண்ணாதீங்க. எக்கச்சக்க அக்கௌண்ட் ஃப்ரீஸ் வந்து டெய்லி வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட அஃபிஷியல் பிடிபி சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேலே இருக்காங்க. இதுக்கான லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள டைரக்டா வந்து போயிடலாம். ஸோ அகைன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிசர்ச்சை காயின் மார்க்கெட் கேப்ல இருந்தே பார்த்துருவோம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து இந்த டன்கான ப்ராப்பர் ஃபண்டமெண்டல் அண்ட் தென் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அகைன் வந்து ரோல் பேக் ஆகி விச் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $20 மேலே வந்து போகுமா. அண்ட் தென் இதோட ஃபுல் ஃபண்டமெண்டல் பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்னன்றதை நான் சொல்கிறேன். அண்ட் தென் ரீசெண்ட் டேஸில் எதனால் பம்ப் ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டன்னோட ஸ்டோரி வந்து 2018 இருந்து ஸ்டார்ட் ஆகுது கைஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ இன்னைய தேதியில் ஒரு மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 4.7 பில்லியன் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினி புல்ரன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 பில்லியன் வரைக்கும் போச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு டிப்ரிஷியேட் ஆயிருக்குன்னு தெரியும். பட் இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 100 பில்லியன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோட் பண்றாங்க. பட் உண்மைதான் இதோட ஸ்டோரி. விச் மீன்ஸ் இதோட ஸ்டோரி நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டெலகிராம் வந்து பார்த்தீங்கன்னா பில் பண்ணது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ பேவல் துரோவன்றது தான் பில் பண்ணாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலகிராம் பில் பண்ற அப்பயே வந்து இதுக்கான ஓன் பிளாக் செயின் வேணும்னு சொல்லிட்டு டெலகிராம் ஓப்பன் நெட்வொர்க் அதுதான் வந்து டன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாரு. ஸோ இதுக்காக வந்து ஃபண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்றாங்க. ஸோ ஃபண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1.7 பில்லியனுக்கு வந்து ரைஸ் பண்ணி ஸோ யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்இசி ரூல்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேன் பண்றாங்க. அண்ட் தென் ப்ராஜெக்ட் வந்து அபன் பண்ணி ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபைனும் வந்து போடுறாங்க. அண்ட் தென் இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லா அமௌண்ட்டும் வந்து ரிட்டர்ன் பண்றாங்க. ஸோ இவ்வளோ கான்ஃபிளிக்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த கம்யூனிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டன் ஃபவுண்டேஷன் வந்து ஃபார்ம் பண்ணி ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் பேக் ஆகி இண்டிபெண்டன்ட் ப்ராஜெக்டா வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணாங்க. 2023 தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அஃபிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா டன் வந்து வெப்3 பார்ட்னரா வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணி ஸோ ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அகைன் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிறாங்க, ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு ஃபீனிக்ஸ் ஸ்டோரி மாதிரியே சொல்லலாம். மெயினா இந்த டன் பிளாக் செயின் வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் தான் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க, ஓகேங்களா. ஸோ 3 விஷயம் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அண்ட் தென் பவர். எதனால நான் பவர்னு சொல்லிட்டு மற்ற ப்ராஜெக்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன், இந்த ப்ராஜெக்ட்ல மென்ஷன் பண்றேன்னா கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ் அடாப்ஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டன்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் யூசர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 950 மில்லியன் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து எக்ஸிஸ்டிங்காகவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம ரீச் அவுட் பண்ணலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸும் வந்து 0.0005% தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ பேசிக்கலாக ஃப்ரீனே கூட வச்சுக்கலாம். அண்ட் தென் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.6 செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்ஸ் வந்து ஒரு டிரான்சாக்ஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பீடாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கும், ஓகேங்களா. ஸோ மெயினாக இந்த டன் வந்து 5 யூஸ் கேஸ் தான் இருக்கு. ஸோ இந்த 5 யூஸ் கேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் ஸ்ட்ரென்த்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலகிராம் பேமெண்ட்ஸ் அண்ட் தென் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மினி ஆப்ஸ், மூணாவது வந்து இந்த கிரியேட்டர் எக்கனாமி.
ஸோ மத்த ப்ராஜெக்ட்ல இல்லாதது வந்து இந்த கிரியேட்டர் எக்கனாமி வந்து நான் ஏன் மென்ஷன் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டன் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் வந்து டெலகிராம் சேனல்ஸ் வச்சிருக்காங்க, டெலகிராம் குரூப் ரன் பண்றாங்க, யார் யாரெல்லாம் சேனல் வந்து ரன் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாருமே வந்து ரெவென்யூவா அவங்களோட டன் டோக்கன் வந்து குடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் அப்ரோச்ன்னு சொல்லலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் வந்து எல்லா ப்ராஜெக்ட்லயும் இருக்க மாரி ஸ்டேக்கிங் அண்ட் டெஃபி கொண்டு வராங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, குக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி. ஸோ ஏஐ பிளஸ் டன். ஸோ இது வந்து நீங்க ஜிபியூ பவர் வந்து டொனேட் பண்ணா டன் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மல்டிபிள் யூஸ் கேஸ் வந்து இந்த டன்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எல்லா ப்ராஜெக்ட்லயும் இருக்கிற மாதிரி தானே ப்ரோ. ஸோ இதோட வேற அப்டேட் என்னன்னு வந்து பார்த்தோம்னா, ஸோ இதோட ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ட்விட்டர் ஹேண்டில்ல இப்போ வந்து ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா, மான்டாகா விச் மீன்ஸ் வந்து மேக் டன் கிரேட் அகைன் சொல்லிட்டு ஏப்ரல் 6 நீங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதான் அவரோட அஃபிஷியல் டெலகிராம் விச் மீன்ஸ் அவரோட அஃபிஷியல் ட்விட்டர். ஸோ ஏப்ரல் 9 போய் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு ட்வீட் வந்து போட்டிருப்பாரு. ஸோ டன் சைட்ல இருந்து. என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, மேக் டன் கிரேட் அகைன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 ஸ்டெப்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ இதான் வந்து வேர்ல்டு பெஸ்ட் பிளாக் செயினா வந்து பார்த்தீங்கன்னா பண்றோம். அப்படின்ற நிறைய வந்து 2.0 அப்கிரேடுன்னு சொல்லிட்டு 10x ஸ்பீடு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாரு. ரேட் கட் வந்து கிட்டத்தட்ட 6x நடக்க போகுது அப்படின்னு போட்ட ஒரு நியூஸ்க்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் இந்த டோக்கன் வந்து பம்ப் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அந்த பம்ப் தான் இது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அதோட பிரைஸ் வந்து 0.8 சென்ட்ஸ்ல இருந்து அகைன் வந்து பார்த்தீங்கன்னா $2.9 வரைக்கும் போச்சு. அண்ட் தென் மார்க்கெட் வந்து சப்போர்ட் பண்ணாதனால அகைன் வந்து டவுன் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ உங்க எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பிக்கெஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் இந்த டன் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு போக ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. அண்ட் தென் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து மே 4 வந்து 2026ல வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் அனௌன்ஸ் பண்ணாங்க. விச் மீன்ஸ் டெலகிராம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ வில் ரீப்ளேஸ் டன் ஃபவுண்டேஷன் அண்ட் இட் பிகம்ஸ் லார்ஜஸ்ட் வேலிடேட்டரா வந்து பார்த்தீங்கன்னா மாற போறாங்கன்னு சொன்ன உடனே அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டன் டோக்கனும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா ரேலி ஆச்சு. அண்ட் தென் டன்னோட மீம் காயின்ஸ் நாட்டு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் இந்த டோக்கன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 2x to 5x வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. பட் முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க். ஏன்னா எல்லா ப்ராஜெக்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்ன்றது இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்லயும் அஃப்கோர்ஸ் இருக்கு. ஸோ வேல்ஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 68% வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை வேல்ஸ் வேலெட்ல இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணா பிரைஸ் வந்து பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிஷியேட் ஆகும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் கம்மியா தான் இருக்கு. பட் இத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இந்த டோக்கன் அன்லாக்ஸ் ப்ராப்ளமும் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் இவங்க வந்து 36.5 மில்லியன் டன் டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்றாங்க. அன்லாக் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து அக்டோபர் 2028 வரைக்கும் வந்து கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? ஸோ என்னதான் புல் ரன் இருந்தாலும் இந்த டோக்கன் அன்லாக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இந்த மாரி இருந்தாலே நான் என்னோட பெரிய ஃபண்ட வந்து பார்க் பண்ண மாட்டேன். பட் அஃப்கோர்ஸ் இதோட பாசிட்டிவ் சைட வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நான் என்னோட பிளான் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் வீடியோ எண்ட்ல உங்களுக்கு சொல்றேன். அண்ட் தென் சென்ட்ரலைசேஷன் ரிஸ்க். சென்ட்ரலைசேஷன் ரிஸ்க் என்னன்னு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும் இது பேக்கிரவுண்ட்ல அந்த பேவல்ன்றவர் தான் இருக்காரு. ஸோ அவரோட பர்சனல் லைஃப் ஸ்டைல பொறுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அவருக்கு ஒரு லீகல் கேஸும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இன்னும் அது க்ளோஸ் ஆகல. 2024ல பிரான்ஸ்ல நடந்திருக்கு. இது எல்லாமே நான் ரிசர்ச் பண்ணது. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம எல்லா கிரிப்டோ ப்ராஜெக்ட்டையும் ஒரு லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் வந்து பார்க்கணும். ஒரு லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன பேசிக் அம்யூனிட்டிஸ் எல்லாமே நீங்க பார்ப்பீங்க. அண்ட் தென் என்னென்ன ரிஸ்க் சைடு ப்ரொஃபைல் இருக்கு எல்லாமே பார்ப்பீங்களோ, அதே தான் ஒரு கிரிப்டோ ப்ராஜெக்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா போடுறதுக்கு நீங்க பார்க்கணும். ஸோ நம்ம சேனலோட விச் மீன்ஸ் நம்ம சேனலோட மோட்டோவே அதுதான். எந்த ஒரு கிரிப்டோ ப்ராஜெக்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கனாலும் இந்த மாதிரி பேசிக்கான விஷயத்த பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் கட் ரிஸ்க்ன்னு இருக்கு பாத்தீங்களா? கிட்டத்தட்ட நியர்லி வந்து 0 ஃபீஸு. மோர் யூசர்ஸ் ஆனா வந்து டன் டோக்கனோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா, டிப்ரிஷியேட் ஆக வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா யூசேஜ் குரோத் இருந்தா பிரைஸ் கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, ப்ரோவோக் ஆகும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இப்ப பிரைஸ் அனாலிசிஸ் பாக்குறப்ப, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரீசென்ட் டேஸ்ல வந்து $8 வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா? இப்ப கரண்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா, $1.74 இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, ஆல் டைம் ஹைல இருந்து 75% வந்து பாத்தீங்கன்னா இறங்கியிருக்கு. நான் அஃபிஷியலா இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட சம் அமௌண்ட் ஆஃப் பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் உங்க எல்லாருக்கும் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ நம்ம என்னென்ன கன்டென்ட் வந்து போட்டுக்கிட்டே இருக்கோமோ, அதுக்கேத்த டன் டோக்கனும் ரெவென்யூ வந்துட்டு இருக்கு. பட் அது ரொம்ப கம்மியா தான் வருது. நம்ம அத பெருசா எடுத்துக்க வேணாம். ஆனா, புல் ரன் வந்தா இந்த காயின் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது தான் ஒரு மெயின் ஸ்டோரியே. ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னா, இந்த 950 மில்லியன் டெலகிராம் யூசர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இதுல 5% ஆஃப் யூசர்ஸ் கிட்டத்தட்ட 47 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டன் யூசர்ஸா இருந்தாங்கனாலே
பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ்ல வந்து சேஞ்சஸ் நடக்கும். அதே மாரி வந்து இந்த டன் பே 2.0 விச் மீன்ஸ் ஆர்கானிக் மாஸ் அடாப்ஷன் சொல்றாங்க பார்த்தீங்களா? அது வந்து சக்சஸ் ஆச்சுனால பயங்கரமா ஆகும். ஸோ ஆல்ட் சீசன் பிளஸ் புல் சீசன் வந்து சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, டோக்கனோட பிரைஸ் வந்து அபோவ் $5 டூ $15 வந்து பார்த்தீங்கன்னா போகறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அண்ட் தென் இந்த பிரைஸ் அனாலிசிஸ் லைக் இந்த காயின்பீடியா அண்ட் தென் கிரிப்டோபோல்டன் ஸோ இவங்க எல்லாமே இந்த லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் டார்கெட்ஸ் எல்லாமே மினிமம் 3.5ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் $20 வரைக்கும் டார்கெட் குடுக்குறாங்க. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் வொலாட்டிலிட்டி வந்து புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா இந்த டன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான ப்ராஜெக்ட் தான். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. பட் மோனோபோலி அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான காம்படிட்டர்ஸும் வந்து நிச்சயமா வருவாங்க. ஏன்னா மோனோபோலி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதும் ஒரு ரிஸ்க் தான். ஸோ அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இது லாங் டெர்முக்கு நீங்க பார்க்குறப்ப, இந்த பிரைஸ் இந்த $1.7 அண்ட் தென் $1 கீழ வந்து பார்த்தீங்கன்னா, எந்த பிரைஸையும் நீங்க வந்து லாங் டெர்முக்கு வந்து அக்குமுலேட் பண்ணிக்கலாம். இத தாண்டி வந்து மெயினா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்டின்னா, இவங்களோட அந்த 5 ரிஸ்க்க நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும். அண்ட் தென் நான் சொன்ன பிரைஸ் டார்கெட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மான்டோகா யூஸ், இந்த 5 யூஸ் கேஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப, நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த $1 டூ $1.7ல மினிமம் அமௌண்ட்ல நீங்க $1000 வச்சிருக்கீங்கன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, 5 டூ 10% வந்து இந்த மாரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அலோகேட் பண்ணலாம். இந்த மாரி செக்டாருக்கு சொல்றேன். ஸோ டன் கூட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸும் நான் வந்து சொல்ல தான் போறேன். ஸோ இத பத்தி ஒரு டீட்டெயிலான டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நம்மளோட டெலகிராம் சேனல்ல சார்ட்டோட வந்து போடுறேன் நிச்சயமா. ஸோ நீங்க டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாருக்கும் இந்த டன் ஸ்டோரி பத்தி புரிஞ்சுக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான ப்ராஜெக்ட் தான். பட் பிரைஸும் நல்லாவே வந்து கரெக்ட்டா இருக்கு. கண்டிப்பா நீங்க வச்சிரவே இல்ல இந்த டோக்கன் அப்டின்னா, ஒரு 100 டோக்கனாவது மினிமம் வாங்கி வச்சுக்கோங்க. ரியலா வந்து பார்த்தீங்கன்னா, புல் ரன் வரப்ப விச் மீன்ஸ் ஆல் சீசன் வரப்ப இந்த ப்ராஜெக்ட் நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் ஆகும். உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு நியூஸுக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ எல்லா ப்ராஜெக்ட்டும் நான் சப்போர்ட் பண்ணி பேசவும் மாட்டேன். ஸோ ஒரு சில ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, ஸோ நிச்சயமா அத வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுல இந்த ப்ராஜெக்ட்டும் இருக்கு. ஆனா இதோட ரிஸ்க்கும் சொல்லிட்டேன். டோக்கன் அன்லாக்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, மோனோபோலி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அதனால நீங்க பெரிய லெவல்ல உங்களோட ஃபண்ட் எத பார்க் பண்ணக்கூடாது. அதையும் மெயினா வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 21ல இருக்கு காயின் மார்க்கெட் கேப்ல 10 கீழ போகுமா போகாதான்றத நம்ம நிச்சயமா வந்து பார்க்க தான் போறோம். ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சுதுன்னு நெனைக்கிறேன். வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணும்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கும் சில ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகும். அண்ட் தென் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.